ஹாய் எஸ், நான் இன்னைக்கு பேச போகிறது டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி ஒரு ரிவ்யூ அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கூட நான் சொல்லலாம். சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஆகச்சிறந்த படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது இந்த படத்தை சொல்லலாம். இந்த படத்தில் துளி கூட ஆபாசம் கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் போய் படத்தை பார்க்கலாம். குழந்தைகளை மெயினாக கூட்டிகிட்டு போகலாம். படத்தில் காட்சிக்கு காட்சி செதுக்கியிருக்கிறாங்க. ஒரு துளி ஆபாசமோ ரத்தமோ இதில் கிடையவே கிடையாது. நகைச்சுவை நிரம்பி வழியுது. ஒவ்வொரு சீனும் தேட்டரில் பிளாஸ்ட் ஆகுது. அந்த படத்தில் அந்த கேரக்டர் அழுதா நீங்கள் அழுவீங்க, அந்த கேரக்டர் சிரித்தா நீங்கள் சிரிப்பீங்க. அந்த அளவுக்கு எமோஷன்ஸையும் ஹியூமர் சென்ஸையும் அந்த படத்தில் உங்களுக்கு அவ்வளவு கடத்தி கொண்டு வந்திருப்பாங்க. கேரக்டர் வைஸாக எல்லா கேரக்டரும் தரமாக ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட எழுத்து கதை எல்லாம் தரமாக இருக்குது. தேட்டரில் போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். சில பேர் தேட்டரில் பார்க்காம ஓடிடியில் பார்த்துட்டு ஐயோ அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோமே ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க. அதை விட ஆகச்சிறந்த படம் இது. அதனால் ஓடிடி பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஃபேமிலியோட தேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி படங்கள் நம்ம தேட்டரில் பார்த்து என்கரேஜ் பண்ணால் இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுப்பாங்க. ஸோ இலங்கை தமிழர் பற்றி அவ்வளோ அழகாக ஒரு ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுது, ஒரு சுற்றுப்புறத்துலேருந்து எவ்வளவு மக்கள் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க, இந்த சமூகம் எப்படி இருக்கிறது, நீங்கள் சமூகத்தில் ஒரு மனிதாபிமானியாக இருந்தால் எப்படிலாம் அந்த சமூகம் உங்களை ட்ரீட் பண்ணும், அதுக்கான கர்மா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது படத்தில் தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஸோ மஸ்ட் வாட்ச் தியேட்டர். இந்த தேட்டரில் போய் பாருங்கள். என்ஜாய்மெண்ட்டு 100% கேரண்டி. அப்படியே உங்களுக்கு ஒரு சீன் போர் அடித்தாலும் நீங்கள் கமெண்டில் என்னை கேவலமாக கேட்கலாம். அவ்வளோ சிறப்பான படம். மஸ்ட் வாட்ச் மூவி. தேங்க்யூ.